உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இந்த மனோ தத்துவ நிபுணர்கள் அப்படின்னு சொல்றாங்கல்ல, அவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சு பலரும் அந்த பிரசன்டேஷன் கொடுத்துருக்காங்க, கட்டுரைகள் எழுதியிருக்காங்க, சிந்தனைகளாக வெளிப்படுத்தியிருக்காங்க. என்ன சிந்தனை அப்படின்னா, உலகத்திலேயே ஒவ்வொருத்தருக்கும் நம்மை போன்ற மனிதர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச விஷயம், சலிக்கவே சலிக்காத விஷயம், அலுக்கவே அலுக்காத விஷயம், எத்தனை முறை பார்த்தாலும் போர் அடிக்காத ஒரு விஷயம் ஒன்று இருக்குது அப்படின்றாங்க. அப்படியா? அது என்னது? நான் நிறைய முறை யோசித்து பார்த்துருக்கேனே. எனக்கு இயற்கை காட்சிகளை பார்த்தா சலிக்கவே சலிக்காதுங்க. எனக்கு கடலை பார்த்தா எப்போவுமே அலுக்காதுங்க. எனக்கு குழந்தைகள் சிரிக்கிறத பார்த்தா மனசு நிறைவாக இருக்குங்க. எத்தனை முறை வேணாலும் நான் பார்ப்பேங்க அப்படின்னு நம்ம எல்லாரும் ஒரு பட்டியலை கொடுக்குறோம். இந்த பட்டியல் எல்லாம் புறம் சார்ந்தது, வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சார்ந்தது. ஆனால் நம்மகிட்டேயே ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு மனோதத்துவ நிபுணர்கள் சொல்கிறாங்க. என்ன அதுன்னா, அவரவர் முகத்தை பார்ப்பது தான் எல்லோருக்கும் ரொம்ப பிடித்த விஷயம். அதனால தான் எல்லா நேரமும் நாம் கண்ணாடி எங்கே இருக்குது அப்படின்னு தேடி 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 ஓடுவோம். இப்போ ரொம்ப முந்தியெல்லாம் ஒவ்வொருத்தரும் கைப்பைக்குள்ளே கண்ணாடி வச்சுருப்பாங்க, குட்டியாக உள்ளங்கை அளவுக்கு கண்ணாடி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஆண்களாக இருந்தால் பேண்ட்டோட பின்பக்கத்தில் வச்சுருப்பாங்க, அதையெல்லாம் பெண்களாக இருந்தால் கைப்பையில் வச்சுருப்பாங்க. அப்புறம் மொபைல் ஃபோன் வந்ததுக்கப்புறம் இந்த கஷ்டம்லாம் கூட வேண்டாம், மொபைல்லையே நாங்கள் காமிச்சிடுறோம் அப்படின்னு அதையே கண்ணாடியாக பயன்படுத்துகின்ற நம்மை போன்றவர்கள் இருக்கிறோம். அது தவிர மிக முக்கியமான ஒன்று, லிஃப்ட்டு எல்லாத்துலேயும் போயிருப்போம்ல, அந்த லிஃப்ட்லேயெல்லாம் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கண்ணாடி வச்சுருக்கோம். ஏன்னா அந்த பயண நேரம் இருக்குல்ல, அதற்குள்ளாக என்ன செய்து விட முடியும் அப்படின்னா, அதற்குள்ளாக நம்முடைய முகத்தை பார்த்து நாம் சந்தோஷப்பட்டு கொள்ள முடியும் என்பதற்காகத்தான் லிஃப்ட் தயாரிப்பாளர்கள் கூட அதற்குள் கண்ணாடியை வைக்கிறார்கள் என்பது உளவியல் சார்ந்த ஒரு விஷயம். அது என்னங்க, ஒரு லிஃப்ட் தானே இருக்குது, அதுக்குள்ளே ஒரு கண்ணாடி தானே இருக்குது? இல்லை, அதுக்குள்ளே இவ்வளோ விஷயம் புரிந்திருக்கு. அந்த மாதிரி நம்முடைய வாழ்கின்ற காலத்தில் நாம் பல குருமார்களை பார்க்கிறோம். தங்களுடைய புகைப்படம், தங்களுடைய கண்கள், தங்களுடைய பாதங்கள், தங்களுடைய கரங்கள், தங்களுடைய உருவப்படங்கள், இதையெல்லாம் விற்பனை செய்து அந்த பக்தர்களை ஒரு விதமான ஆழ்ந்த மயக்கத்தில் வைத்திருக்கக்கூடிய அந்த நிலையையும் இப்போ நம்ம பார்க்குறோம். தன்னுடைய முகத்தை விட இந்த குருமார்களின் முகத்தை, குருமார்களின் கண்களை, குருமார்களின் உருவத்தை சிலாகிக்கின்றவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் வள்ளல் பிரான் அப்படி இல்லாமல் இருந்தார் என்பதை சொல்லுகின்ற ஒரு பத்தி இப்போ. திருவருள் ஒளியின் சேர்க்கையால் புற வடிவத்தையே சுத்த அருட்பொன்னாக மாற்றி அமைக்க பெற்று கொண்டுள்ளேன். ஒவ்வொருவரும் இந்த அருள் ஒளியின் சேர்க்கை பெற்று சுத்த சுகானந்த வடிவு அடைந்து வாழ வேண்டும் என விண்ணப்பித்து கொண்டிருக்கிறேன். அப்படி இருக்க இதற்கு ஒரு தடை போல வன்றோ நீ இந்த மண்ணான உருவை செய்து கொண்டு வந்து விட்டாய். உலகுக்கு இதுவா தேவை? அல்லவே. என்ன சொல்றார் புரியுதில்ல? ஒன்றும் இல்லைங்க. வள்ளல் பிரான் வாழ்ந்திருந்த காலத்தில் அவர் மீது அன்பு கொண்ட ஒரு சன்மார்க்கி அல்லது ஒரு அன்பர் அல்லது ஒரு எளியவர் ஒரு மண்ணால் உருவத்தை செய்து வள்ளல் பிரான் போன்ற ஒரு வெள்ளை உடை அணிவித்து அந்த உருவத்தை மண் பொம்மையை கொண்டு வந்து வள்ளல் பிரானுக்கு கொடுத்துட்டார். அதற்காகத்தான் அந்த அன்பை ஏற்றுக்கொண்டாலும் அதில் இருக்கக்கூடிய பொய்த்தன்மையை வள்ளல் பிரான் தெளிவாக விளக்குகிறார். அதன் பின்னால் எந்த விதமான உருவச் சிலையும் எனக்காக செய்யாதீர்கள், என்னை போன்ற உருவ சிலையை செய்யாதீர்கள், இதையும் நான் அழித்து விடுகிறேன் என்று அந்த மண் பொம்மையை உடைத்தெறிந்தார் நம்முடைய வள்ளல் பிரான். காரணம், தன்னை ஒரு வியாபார பொருளாக மாற்றிக்கொள்வதில் அவருக்கு விருப்பமில்லை. அவரவர் உய்ய வேண்டும் என்பதுதான் வள்ளல் பிரானுடைய வாழ்வியல் தத்துவம். ஆனால் என்னை வணங்காதீர்கள் என்று சொன்னவர் நம்முடைய வள்ளல் பிரான். எனக்கு பூ போட்டு அர்ச்சனை செய்யாதீர்கள், என்னை வணங்காதீர்கள், எனக்கு ஒளி உடம்பு கிடைத்திருக்கிறது, எல்லோருக்கும் அந்த ஒளி உடம்பு கிடைக்க வேண்டும் என்பதுதான் நான் தேடுகின்ற ஒரு தேடல் என்று சொல்லுகின்ற ஒரு பத்தியைத்தான் வள்ளல் பிரான் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த ஒளி உடம்பு கிடைத்திருக்கிறது என்று எவ்வளவு சாஸ்வதமாக சொல்கிறார்ங்கிறத அந்த பத்தியை படிச்சுட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். திருவருள் ஒளியின் சேர்க்கையால் புற வடிவத்தையே சுத்த அருட்பொன்னாக மாற்றி அமைக்க பெற்று கொண்டுள்ளேன். ஒவ்வொருவரும் இந்த அருள் ஒளியின் சேர்க்கை பெற்று சுத்த சுகானந்த வடிவு அடைந்து வாழ வேண்டும் என விண்ணப்பித்து கொண்டிருக்கிறேன். திருவருள் ஒளியின் சேர்க்கையால் சுத்த பொன்னாக என்னுடைய வடிவத்தை மாற்றி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாருன்னா,
நமக்கெல்லாம் உடனே கற்பனை குதிரையை தட்டி விட தோணும். என்னன்னா, வள்ளல் பிரான் அந்த காலத்தில் நடக்கும்போது அப்படியே ஒரு தக தக தகன்னு நகரும் தங்க பதுமையாக இருந்தாரா? அப்போ வெயில் அவர் மேலே பட்டுச்சுன்னா தங்கத்தில் வெயில் பட்டால் எப்படி ஜொலிக்கும், கண்ணு கூசும், அது மாதிரி அவர் நடந்து போகும்போது இருந்ததா? அப்போ அவர் பின்னாடியே மக்கள்லாம் போனாங்களா? அப்போ இருந்தக்கூடிய கொள்ளைக்காரர்கள்லாம் இவரை எதுவும் செய்யலையா? அவரோட ஒரு விரல் கிடைச்சா கூட பல லட்சம் ரூபாய் அப்போ சம்பாதிச்சிருக்கலாமே. இப்படியாக நாம் இயல்பான லௌகீக சிந்தனையில் ஆழ்ந்திருக்கிறோம். ஆனால் வள்ளல் பிரான் ஒளியின் சேர்க்கையால்னு சொல்கிறார். ஒளியின் சேர்க்கை அப்போ உடம்புக்குள்ளே நம்ம இன்ஜெக்ஷன் போட்டுக்கிற மாதிரி லைட்டை அவர் செலுத்திக்கிட்டாரா அப்படின்னு அந்த ஒரு பாமரத்தனமான கேள்வியும் நமக்கு வரும். இது எதுவுமே இல்லைங்க. வள்ளல் பிரான் சொல்கிற வார்த்தையை திரும்ப பாருங்க. திருவருள் ஒளியின் சேர்க்கையால் புற வடிவத்தையே சுத்த அருட்பொன்னாக மாற்றி அமைக்க பெற்று கொண்டுள்ளேன். புற வடிவத்தை அருட்பொன்னாக மாற்றி கொண்டுள்ளேன் அப்படிங்கிறாரு. அப்போ அகவடிவம் அருட்பொன்னாக இருந்தால்தான், அகவடிவம் ஆணி பொன்னாக இருந்தால்தான், அகவடிவம் கோலார் தங்கவயலாக இருந்தால்தான், அகவடிவம் 914 ஹால்மார்க் தங்கமாக இருந்தால்தான் புறவடிவமும் தங்கமாக மாறும். நாம் எல்லாம் மனசை தகரமாக வச்சுட்டு புறவடிவம் தங்கமாக மாறலையேன்னு நினச்சா எப்படிங்க மாறும்? துருப்பிடிச்சு போகிற இரும்பாக வேணால் மாறுமே தவிர தங்கமாக மாறாது நம்முடைய புற வடிவம். ஏனென்றால் நம்முடைய மனசு துருப்பிடித்து போயிருக்கிறது. நம்முடைய மனசுக்குள் அத்தனை அழுக்குகள், அத்தனை அகங்காரம் களிம்பேறி போய் கிடக்கிறது. அந்த களிம்பையெல்லாம் நீக்கி அந்த தகரத்தை பொன்னாக மாற்றினால் ஒழிய நம்முடைய புற வடிவம் தங்கமாக மாறாதுங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஆனால் மாற்ற முடியாதது இல்லை. ஏன்னா வள்ளல் பிரான் தன்னை மாற்றி காட்டியிருக்கிறார். அப்போ நமக்கும் அது இயல்பாக வரும். ஆனால் முயற்சி செய்ய வேண்டும். என்ன முயற்சி? முதல்ல களிம்பை புளி போட்டு தேய்க்கணுங்க. அப்புறம் மணல், கல், மண் இதெல்லாம் போட்டு பளபளன்னு மாற்றணும். மனசுங்கிற அந்த பாத்திரத்தில் களிம்பேறி கிடக்கிறது. அதை முதல்ல மாற்ற பழகுவோம். அதுக்கப்புறம் நம்முடைய புற உடம்போ தங்கமாக மாறுங்கிறத வள்ளல் பிரான் சொல்கிறார். தங்கமாக எப்படி மாறுச்சுன்னா, அவர் கொஞ்சம் கருணையை தன்னுடைய மனசில் சேர்த்து கொண்டார், காருண்யத்தை மனசில் சேர்த்து கொண்டார், இரக்கத்தை சேர்த்து கொண்டார். திரும்ப திரும்ப இதே தானாங்க சொல்வீங்க அப்படின்னு நீங்கள் கேட்க தோணும். இதை தவிர மனிதர்களுக்கு வேறு என்ன இயல்பு இருக்கிறது? மனிதம். மனிதருக்குண்டான இயல்பு மனிதம். அந்த நீயை அடிச்சிட்டா மதம்னு வரும். மதம் இல்லை மனிதர்களின் இயல்பு. மனிதம் மட்டும்தான் இயல்பு. மனிதம் எங்கே கோலோச்சுகிறதோ அங்கே மதம் அடிபட்டு போகும். மதம் எங்கே கோலோச்சுகிறதோ அங்கே மனிதம் அடிபட்டு போகும். இவ்வளவுதான் வாழ்வியல், வள்ளல் பிரான் சொல்ற வாழ்வியல். அதனால் மனிதத்தால் நம்மை நிரப்பிக்கொண்டால் மனிதம் ஒன்று மட்டும்தான் மனசில் இருக்கக்கூடிய களிம்பை போக்கும், மனசில் இருக்கக்கூடிய துருவை போக்கும், மனசில் இருக்கக்கூடிய அழுக்காறுகளை போக்கும். அந்த மனிதத்தை மனசுக்குள் ஏற்றி கொண்டால் உடம்பு, புற உடம்பு தங்கமாக மின்னும் என்று வள்ளல் பிரான் சொல்றார். சரி, நான் மட்டும் அப்படி இருந்தா போதும்னு அவர் சொல்றாருன்னா இல்ல. அடுத்த வரியை பாருங்க. ஒவ்வொருவரும் இந்த அருள் ஒளியின் சேர்க்கை பெற்று சுத்த சுகானந்த வடிவு அடைந்து வாழ வேண்டும் என விண்ணப்பித்து கொண்டிருக்கிறேன். இதுலயும் வார்த்தை அடுக்கிறார் பாருங்க. சுத்த சுகானந்த வடிவம். அந்த சுகானந்த வடிவு கூட சுத்தமாக இருக்கணுமா? எத்தனை எத்தனை அட்ஜெக்டிவ்ஸ், எவ்வளோ ஆசை பாருங்களேன். மனிதர்கள் மீதான நம்பிக்கை, அவர்கள் நிச்சயமாக நல்லவர்கள் என்று அவர் கொண்டிருக்கக்கூடிய பேராசை. நீங்களும் நல்லவங்களா, சுத்த சுகானந்த வடிவு பெற வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் இந்த தாய் அன்பு, இந்த பெருங்கருணை, இதற்கு முன் நாம் மண்டியிட்டு வணங்குவதை தவிர வேறு ஒன்றுமே செய்ய முடியாது. நிச்சயமாக நம்முடைய மனசின் களிம்பை போக்குகின்ற அந்த மனிதத்தை நாம் தேட பார்ப்போம், தேடி பார்ப்போம். எங்கே கிடைத்தாலும் அதை ஏற்றுக்கொள்வோம். வெளியே எந்த கடையிலும் கிடைக்காது. நம்முடைய மனசுக்குள் தான் அது நிச்சயமாக பதுங்கி இருக்கும். அதை வெளியே எடுத்து மனிதத்தை மனசு முழுக்க நிரப்பிக்கொள்வோம். அதன் பின்பு நாமும் நகர்கின்ற தங்க பதுமையாக, நகர்கின்ற தங்க 5.5 அடி உயரமாக, 6 அடி உயரமாக மனிதனாக மாறுவோம் நிச்சயமாக. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.